12ஆம் வகுப்புக்கு பிறகு மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு MBBS, BDS, BVSC, ஆயுஷ் போன்ற அந்த படிப்புகளுக்கு அடுத்தபடியாக மிக குறைவான கட்டணத்தில் படிப்பதற்காக இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் பாராமெடிக்கல். இந்த வருடம் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடைபெறுமா, எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக எண்ணற்ற மாணவர்கள் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்பொழுது நடைபெறும் என்பதை பற்றியும், மேலும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை பற்றியும், அந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய கல்லூரிகளை பற்றியும், செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம்பெறக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வருட கல்லூரி கட்டணம் எவ்வளவு இருக்கும் என்பதை பற்றிய முழு தகவலும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 20 வகையான அந்த பாராமெடிக்கல் இடங்களை நிரப்புவதற்காகத்தான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி 4 ரவுண்டுகளாக இந்த கவுன்சிலிங் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 20 வகையான துணை மருத்துவ இடங்களை நிரப்புவதற்காக நடைபெறுகின்றது. இந்த இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வருட கல்லூரி கட்டணம் என்பது 3000 ரூபாய் என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம்பெற்ற மாணவர்களுக்காக ரீஅலாட்மெண்ட் கலந்தாய்வு மற்றும் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்புவதற்கான அலாட்மெண்ட் கலந்தாய்வு என்ற அடிப்படையில் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வும், அதனை அடுத்து மாப் அப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் என்ற அடிப்படையில் 4 ரவுண்டுகளாக பாராமெடிக்கல் கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக MBBS கலந்தாய்வுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவுற்ற பிறகுதான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்பது துவங்கும். 2023 மற்றும் 24 வருடங்களில் MBBS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு நிறைவுற்ற பிறகுதான் பாராமெடிக்கலினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு என்பது துவங்கியது. கடந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் MBBS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு நிறைவடைந்து செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வு துவங்கிய பின்புதான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் என்பது துவங்கியது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அடுத்தபடியாக 12 நாட்களுக்கு பிறகுதான் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வும், அதனை அடுத்து 22 நாட்களுக்கு பிறகு மாப் அப் ரவுண்டும் நடைபெற்றது. இந்த வருடம் ஜூலை மாத இறுதியிலே துவங்கிய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வானது 8/8/2025 வரை நடைபெற்றிருக்கின்றது. 22 நாட்களை கடந்தும் இன்னும் 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்த நோட்டிபிகேஷன் என்பது வெளிவராமல் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் கூடுதல் இடங்கள் வேண்டி விண்ணப்பித்திருக்கக்கூடிய காரணத்தினாலும், அந்த விண்ணப்பங்களுக்கான பரிசீலனை தற்போது முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வு துவங்குவதிலே காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 22 செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள் மற்றும் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிகளில் அதிகப்படியான கல்லூரிகள் கூடுதல் MBBS இடங்களுக்கு வேண்டி விண்ணப்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1250 இடங்களுக்காக விண்ணப்பித்திருக்கின்றன. விண்ணப்பங்களின் மீதான பரிசீலனை என்பது தற்போது நிறைவடைந்து MCC மற்றும் ஸ்டேட் செகண்ட் ரவுண்ட் MBBS கலந்தாய்வுக்கான நோட்டிபிகேஷன் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. இன்றிலிருந்து MCC செகண்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது துவங்க இருக்கின்றது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் டிஎன் பாராமெடிக்கல் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வு குறித்த நோட்டிபிகேஷன் என்பது வெளிவர இருக்கின்றது. 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம்பெற்ற 3256 மாணவர்களுக்கு ரீஅலாட்மெண்ட் என்ற முறையில் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுகளை அரசு கல்லூரிகள் மற்றும் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள் இருந்து பெறுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அவ்வாறு அரசு கல்லூரிகளில் இடம்பெற்ற மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் மூலமாக செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளிலே இடம்பெறுகின்ற பொழுது அவர்களினுடைய அரசு கல்லூரி இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்ட இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும், மேலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில சேராத காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காலி இடங்களும் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது. மேலும் 101 செல்ஃப் பைனான்ஸ் பிஃபார்ம் கல்லூரிகளின் மூலமாக 4605 அரசு ஒதுக்கீட்டு இடங்களும், 270 BSc நர்சிங் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளின் மூலமாக 11865 இடங்களும், 51 BPT கல்லூரிகளின் மூலமாக 1907 இடங்களும், மேலும் 9 BOT கல்லூரிகளின் மூலமாக 355 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் என்ற அடிப்படையில் 18732 இடங்கள் மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே அதிகப்படியான இடங்கள் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள
கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த கலந்தாய்வின் மூலம் மாணவர்கள் இடம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு வருட கல்லூரி கட்டணம் பிஃபார்ம் பொறுத்தவரையிலும் 43,000 ரூபாயும், பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு 45,000 ரூபாயும், பிபிடி மற்றும் பிஓடி படிப்புகளுக்கு 33,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்கள் அவசரம் காட்டாமல் இந்த கலந்தாய்வின் மூலம் கலந்து கொண்டு இந்த இடங்களை பெறுவதன் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் பாராமெடிக்கல் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. எனவே மாணவர்கள் காத்திருந்து இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டு பாராமெடிக்கல் இடங்களை பெற்று படிப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.